வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நாளைக்கு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு எல்லோ ஜோன் போடணும். இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணால் மார்க்கெட் பாலாக வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அப்சைடு போய்ட்டு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸில் சப்போர்ட் எடுத்தால் ரெசிஸ்டன்ஸ் ஆகி மார்க்கெட் இறங்கிறதுக்கு வாய்ப்பு. மார்க்கெட் ஓப்பனிங்கில் அந்த போயிருந்துச்சுன்னா இறங்கி ஒரு சப்போர்ட் எடுத்து மறுபடியும் திருப்பி பாலாக வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம சொன்ன ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சுக்குள்ளே போகல. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த எல்லோ ஜோனுக்கு ரேஞ்சிலே சைடுவேஸ் இருந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்து மேலே போய் அந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியில் அதான் சொல்லியிருந்தோம், எல்லா ஜோனில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி போயிட்டு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் சைக்கிள் இறங்கிறது வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸும் இருக்க வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஓப்பனே பார்த்தீங்கன்னா கேப் டவுனில் ஓப்பனாக எல்லா ஜோன்லேருந்து ஒரே புல்லிஸ் கொடுத்தாங்க. அதோட முடிஞ்சிச்சு மார்க்கெட். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு தான், இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலோட அந்த 15 மினிட்ஸ் இந்த ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 54,000 அந்த ரேஞ்சு இருந்துச்சு. அந்த அதிலே தான் மார்க்கெட் ரேஞ்சு ஒரு 10-20 பாயிண்ட் அதிகபட்சம். ஒரு லோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பாயிண்ட்டுக்கு மேலே, ஹையில் 50 பாயிண்ட் இருக்கும். மார்க்கெட் முடிய பண்ணதை கொஞ்சம் பிரேக் ஆனிச்சு. ஆனால் பிரீமியத்தில் எந்த ஒரு பெரிய மாற்றமும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே முடிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு பாசிட்டிவான முடிச்ச மாதிரி தெரியுது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த எல்லா ஜோன் கீழே முடித்தாலும் டவுன் இருக்க வாய்ப்பு இருக்கும். ஆனால் கொஞ்சம் பாசிட்டிவாக தான் தெரியுது. சரி, ஓகே, நம்ம நிஃப்டிலேருந்து பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு பண்ணுறது. ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் திரும்ப பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ இந்த டே கேண்டில் பார்த்தோம்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்டார் போட்டிருந்தாங்க. இதை லோ பிரேக் பண்ணால் கீழே போகணும், ஹையை பிரேக் பண்ணால் மேலே போகணும். பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரெண்டு சைடும் பிரேக் பண்ணி அவுட் சைட் கேண்டில் போட்டிருக்காங்க. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு மேலேயும் பிரேக்கு, கீழேயும் பிரேக்கு. சரி, ஓகே, இது என்ன நடக்க வாய்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இதில் சின்ன ஒரு மைனர் ட்ரெண்ட் லைன் ஒன்று போடலாம். இதை பிரேக் பண்ணணும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சு தாண்டணும். இதுக்கு மேலே கிட்டத்தட்ட அவர் பார்த்தோம்னா 26,100 அந்த ரேஞ்சு தாண்டினா மட்டும்தான் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். நாளைக்கு 26,120, 130 தாண்டினா மட்டும்தான் அடுத்த அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். இல்லைனா அங்கேருந்து இறங்குறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம் இந்த செட்டப் படி. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டோம். இன்றைக்கி போனால் ஹை தான் 26,032. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஃபிகர் 26,100, 200, 300 ரவுண்ட் ஃபிகரில் போட்டிருக்கோம். சப்போர்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா சப்போர்ட் வரையவே இல்லையா. ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தோம் 25,923 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 25,870, 25,847 அடுத்தடுத்து இருக்கும். அதுக்கடுத்து 25,725, அடுத்து 25,611. சரி, ஓகே, என்னமாரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் கொடுத்துருக்கோம்ல 25,923 பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் அப்சைடு போனிச்சுன்னா மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது பிரேக் பண்ணக்கூடாது. பண்ணலன்னா மார்க்கெட் ஸ்ட்ராங்குன்னு எடுத்துக்கலாம். ஒருவேளை இந்த இடத்த பிரேக் பண்ணிட்டு நம்ம கீழே ஒரு எல்லா ஜோன் தான் போகிற மாதிரி இருக்கும். இந்த எல்லா ஜோனில் சப்போர்ட் தான் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் சப்போர்ட் ஏரியா இது வரைக்கும் உண்டு. ஆனால் இங்கே ஃபஸ்ட்டு சப்போர்ட் தான் மார்க்கெட் வந்து இந்த 26,100 பிரேக் பண்ண வாய்ப்பு இருக்கும். அது ஏன்னு நம்ம டேயில் போட்டோம், அது அப்படியே 15 மினிட்ஸில் போடும். இந்த ட்ரெண்ட் லைனில் தொட்டு கீழே விழுகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் அது இங்கேருந்து போனால் பிரேக் பண்ணுறது வாய்ப்பு உண்டு. அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட்லேருந்து போணுச்சுன்னா இந்த இடத்த பிரேக் பண்ணி இந்த 26,100 போகிறது வாய்ப்பு இருக்கும். இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணால் 26,100 தாண்டினாலே மார்க்கெட்டில் நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம் திருப்பி. அது வரைக்கும் நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்க முடியாது. அப்படி ஒரு வேளை 26,100 பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் 300 வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த இடம் தாண்டணும். இந்த இடம் கொஞ்சம் ரிஸ்க்கான இடம். அதாவது ஃபஸ்ட் அந்த ரெசிஸ்டன்ஸுக்கும் அந்த ட்ரெண்ட் லைனுக்கு இடையில கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 26,070, 80 இந்த ரேஞ்சு வரும். இந்த ரேஞ்சு தாண்டிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். அது எப்போ தாண்ட வாய்ப்புன்னு பார்த்தோம்னா அது ஃபஸ்ட்டு சப்போர்ட் இருக்கணும். ஆனால் அதே எல்லா ஜோனில் சப்போர்ட் இருந்துச்சுன்னா மார்க்கெட்டை பார்த்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். இந்த எல்லா ஜோன்னா டேயோட ஹைக்கும் லோவுக்கும் இடையில மார்க்கெட் இருக்கிறதான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் பட்சத்தில் எல்லா ஜோனை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் எதிர்பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் திரும்ப பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் பார்த்தோம்னா நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கியோட ஹை நேற்றோட ஹையை பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணியிருந்தாங்க. ஆனால் பேங்க் நிஃப்டி ஹையை கூட பிரேக் பண்ணல. ஆனால் ஓப்பன்லேருந்து ஓப்பன் ஹைலேருந்து மார்க்கெட் ஓப்பன்லேருந்து ஹை தான் போணுச்சு. இதுபடி பார்த்தோம்னா இந்த கேண்டில் புல்லிஸ் கேண்டில். ஆனால் இந்த ஹையை தாண்டணும். அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கும். நம்ம நிஃப்டியில் போட்ட மாதிரி ஒரு மைனராக போட்டோம்னா இது தாண்டணும் அந்த ரேஞ்சுக்கு. ரெண்டுலேயும் ஒரே மாதிரி இருக்க பட்சத்தில் இந்த இடத்துல தொட்டால் இறங்கிறது வாய்ப்பு உண்டு. இதை நம்ம 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பண்ணோம்னா நேற்று போன ஹை 54,247 அப்படிங்கிறது நேற்று போன ஹையாக இருக்கும்.
அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஃபிகரில் போட்டுருங்க 54,500 55,000 சொல்லிட்டு. அதுபோல் சப்போர்ட் எடுத்துகிட்டா ஃபஸ்ட்டு சப்போர்ட் 53,979. அதுக்கடுத்து 53,792, 53,711. இதுக்கு கீழே அவன் போடல. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தான் தோணுது. அதுக்கான செட்டப் தான் இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 2 ரேஞ்சு போட்டிருப்போம். இதுலேயும் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கும், இதையும் பக்கத்தில் இருக்கும். இந்த எல்லா ஜோனும் ரெண்டுமே போடுவோம். இது 2 சைடு இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்க மாதிரி தெரியுது மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. ஒன்று இந்த ஹையை பிரேக் பண்ணால் தான் மேலே போகும், இந்த லோவை பிரேக் பண்ணால் தான் கீழே வரும். இந்த எல்லா ஜோன் இந்த 2 ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதில் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வீக்குன்னு சொல்லலாம். ஒருவேளை இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் பிரேக் பண்ணாமல் இதில் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா இந்த எல்லா ஜோனை பிரேக் பண்ணி மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த எல்லா ஜோனை பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம வந்து அந்த ரவுண்ட் ஃபிகரை போய் 55,000 தொடர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த எல்லா ஜோனை பிரேக் பண்ணணும். அந்த எல்லா ஜோனை பிரேக் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணாமல் இருக்கும் பட்சத்தில் நம்ம ஒரு புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு சைடுவேஸ் இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணிச்சுன்னா சைடுவேஸ் இருக்கும், அது பிரேக் பண்ணனா ஒரு புல்லிஸ் இருக்கும். கீழே எல்லா ஜோனை பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபால் இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.